வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. டுடே வி see the lesson in 8th standard science unit 6 sound. At first we see the learning objectives of this lesson. Understand the production of sound. ஒலி உருவாதலை புரிந்து கொள்ளல். Explain the propagation of sound in a medium. ஒரு ஊடகத்திலே ஒலி எவ்வாறு பரவுகிறது என்பதை விளக்குதல். Analyze the properties of sound. ஒலியினுடைய பண்புகளை பகுப்பாய்வு செய்தல். Explain the wave nature of sound. ஒலியினுடைய அலை பண்பை விளக்குதல். Know about the mechanism of hearing. ஒலி கேட்கும் வழிமுறை பற்றி அறிந்து கொள்ளல். Discuss about the noise pollution and the ways to control it. ஒலி மாசுபாடு மற்றும் அதை கட்டுப்படுத்தும் வழிகளை பற்றி விவாதித்தல். இவை அனைத்தும் இப்பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள். Then we see the introduction of this lesson. We hear variety of sound in our daily life. Thundering of clouds, chirping of birds, mewings of cats, rustling of leaves, music on radio and television, and noise of vehicle are some of the sounds that all of us are familiar with. அன்றாட வாழ்க்கையிலே பலவிதமான ஒலிகளை கேட்கின்றோம். இடியினுடைய ஓசை, பறவைகளினுடைய ஒலி, விலங்குகளினுடைய ஒலி, இலைகளினுடைய சலசலப்பு, வானொலி மற்றும் தொலைக்காட்சியிலிருந்து வெளிவரும் இசை மற்றும் வாகனங்களின் சத்தம் ஆகியவை நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கும் சில ஒலிகளாகும். Each sound has a particular characteristics. Sound enables us to communicate with each other. Animals also communicate with the other member of their species with the help of sound. Some sounds like music are pleasing to us and we like to hear them. But sounds, for example, noise in our surrounding is undesired. In this lesson we will study about the production of and propagation of sound, human voice system, hearing, noise pollution and the ways to control it. ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு குறிப்பிட்ட பண்புகள் உள்ளன. நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்கு ஒலி நமக்கு உதவி செய்கிறது. விலங்குகளும் தங்கள் இனத்தின் பிற உறுப்பினர்களுடன் ஒலியின் உதவியுடன் தொடர்பு கொள்கின்றன. இசை போன்ற சில ஒலிகள் நமக்கு மகிழ்ச்சி தருகின்றன. நாம் அவற்றை கேட்க விரும்புகின்றோம். ஆனால் சில ஒலிகள், எடுத்துக்காட்டாக இரைச்சல், விரும்பத்தகாதது. இந்த பாடத்திலே ஒலியினுடைய உருவாக்கம் மற்றும் பரவுதல், மனித குரல்வளை அமைப்பு, கேட்டல், ஒலி மாசுபாடு மற்றும் அதை கட்டுப்படுத்தும் வழிகள் ஆகியவற்றை குறித்து நாம் முழுமையாக கற்க இருக்கின்றோம். Then we see the production of sound. Sound is produced when an object is said to vibrate. ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது ஒலி உருவாகிறது. Vibration means a kind of rapid to and fro motion of a particle. முன்னும் பின்னுமாக இயக்கம் உறுதலே அதிர்வு என அழைக்கப்படுகிறது. This is to and fro motion of the particle cause the substances around it to vibrate. இந்த இயக்கம் சுற்றுப்புறத்தில் உள்ள பொருள்களை அதிர்வு செய்கிறது. அதிர்வுகள் எந்த பொருளின் வழியே கடத்தப்படுகிறதோ அது ஊடகம் என அழைக்கப்படுகிறது. The sound spreads to surrounding. The substance through which sound is transmitted called as a medium. அதுவே ஊடகம் என அழைக்கப்படுகிறது. Sound moves through a medium from the point of generation to the listener. We can understand the production of sound with the help of some activities. ஒலி ஒரு ஊடகம் வழியாக ஒலி மூலத்திலிருந்து கேட்பவருக்கு நகர்கிறது. ஒலியினுடைய உருவாக்கத்தை சில செயல்பாடுகளின் உதவியுடன் நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக பார்த்தோமானால், on plugging a rubber band, it start vibrating. You can hear a feeble humming.
sound as lost as a rubber band is vibrating, the humming sound stops as soon as the rubber band stop vibrating. நெகிழிப்பட்டை, அதுதான் ரப்பர் பேண்டுன்னு சொல்கிறது. இழுத்து விடும் பொழுது அது அதிர்வுற தொடங்குகிறது. நெகிழிப்பட்டை அதிர்வுறும் பொழுது லேசான ஹம்மிங் ஒலியை நீங்கள் கேட்கலாம். நெகிழிப்பட்டை அதிர்வுறுவது நின்றவுடன் ஹம்மிங் ஒலி நின்று விடுகிறது. அதிர்வுறும் துகள்களால் ஒலி உருவாகிறது என்பதை நாம் இதிலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்கிறோம் என்பதுதான் இதனுடைய முழுமையான விளக்கம். இதையே தான் உறுதிப்படுத்துது. This confirms that the sound is produced by vibrating particle. You can see this kind of vibration is stringed musical instrument such as a guitar and sitar also. இது எதை உறுதிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, கித்தார் மற்றும் சித்தார் போன்ற இசைக்கருவிகளில் இந்த வகையான அதிர்வுகளை நீங்கள் உணரலாம் என்பதைத்தான் இதுவும் சொல்கிறது. மேலே ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. டேக் ஏ மெட்டல் ஷாலோ பேன் கொடுத்துருக்காங்க. அது தட்டினா சத்தம் வருது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. திஸ் ஆக்டிவிட்டி ஷோ தட் த வைப்ரேட்டிங் பேன் ப்ரொடியூசஸ் சவுண்ட். இன் திஸ் கேஸ் வைப்ரேஷன் கேன் பி ஃபெல்ட் பை டச்சிங் த பேன், பட் இன் சம் கேசஸ் வைப்ரேஷன் ஆர் விசிபிள். அதிர்வுறும் பாத்திரம் ஒலியை உருவாக்குகிறது என்பதை இந்த செயல்பாடு காட்டுகிறது. பாத்திரத்தை தொடுவதன் மூலம் அதிர்வுகளை நாம் உணர முடியும் என்பதும், ஆனால் சில வேளைகளிலே அதிர்வுகளை காணவும் முடியும், விசிபிளாகவும் பார்க்குறோம் அப்படின்றது தான். The above activities show that the sound is produced when an object is said to vibrate. The sound produced by vibration is propagated from one location to another. When it reaches our ear, we hear the sound. ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது அது ஒலியை உருவாக்குகிறது என்பதை மேற்கண்ட செயல்பாடுகள் காட்டுகின்றன. அதிர்வுறு மூலம் உருவாகும் ஒலி ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பரவுகிறது என்பதை நம் காதை அடையும் பொழுதுதான் நாம் ஒலியை கேட்கிறோம். அதற்கு உதாரணமாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். When we hit the drum, membrane of the drum vibrate producing sound. When we play the guitar, the string on it makes to and fro motion and produces sound. Sound produced by the vibrating prong. Prong means இசை கவை of the tuning fork. இவை அனைத்தும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இவை நடைபெறுகிறது, எவ்வாறு இவை சவுண்டை உண்டாக்குது அப்படிங்கிறத நமக்கு இங்கே தெளிவாக கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஹியூமன் சவுண்ட் ஸ்டாப் ஆஸ் சோன் அஸ் ரப்பர் பேண்ட் ஸ்டாப் வைப்ரேட்டிங். இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எது வரைக்கும் கேட்டுக்கிறோம் அப்படின்றது பார்த்தோம்னா, எவ்வளோ நேரம் வரைக்கும் வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது அவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம கேட்டுட்ருக்குறோம் அப்படின்றது தான். திஸ் கன்ஃபார்ம்ஸ் தி சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ். துகள்கள் அதிர்வுறும் வரை அந்த சவுண்டை நம்ம கேட்டுட்ருக்குறோம் அப்படின்னு. யூ கேன் சி திஸ் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் இஸ் ஸ்ட்ரிங்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சச் அஸ் கிட்டார் அண்ட் சிட்டார் ஆல்சோ. தென் த ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ். ஒலி பரவுதல் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். When you call your friend who is standing at a distance, your friend is able to hear your voice. How your friend is able to hear your voice? He is also to hear because your sound is travel from one place to another. As we saw earlier, sound is form a energy and it needs a medium to travel. This can be understood from the activities given below. ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கீழே ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றது நம்ம புக்கை பார்த்தோன்னே ஆல்ரெடி வி ஸ்டடீடு. தொலைவில் நிற்கும் உங்கள் நண்பரை நீங்கள் அழைக்கும் பொழுது உங்கள் குரலை அவர் கேட்க முடிகிறது. ஒலி எவ்வாறு உங்கள் நண்பரை அடைகிறது? ஒலி ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பரவுவதாலே அவரால் அதை கேட்க முடிகிறது. ஒலி என்பது ஒரு வகையான ஆற்றல். அது பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவை. அது எவ்வாறு என்பதை பார்ப்பதற்கு கீழே உள்ள ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. இனி கூப்பிட்றது எப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு படமாக கொடுத்துருக்குது. சவுண்ட் cannot travel in vacuum and it needs a medium like air. அதாவது ஒலி என்பது வெற்றிடத்திலே பரவாது. அது பரவுவதற்கு ஏதேனும் ஒன்று தேவை, ஒரு ஊடகம் என்று ஒன்று தேவை சொல்வதைத்தான் இதை குறிக்கிறது. சவுண்ட் travel in water and solids also. The speed of sound is more in solids than the liquids and it's very less in gases. மொத்தமாகவே ஒளி பரவுவதற்கு 3 விதமான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறது தான். ஒளி வெற்றிடத்திலே பரவ முடியாது என்பது தெளிவாகிறது. அது பரவுவதற்கு காற்று போன்ற ஒரு ஊடகம் தேவை,
நீர் மற்றும் திடப்பொருள்களும் ஒளி பயணிக்கிறது. ஒளியினுடைய வேகம் திரவங்களை விட திடப்பொருள்களில் அதிகம், ஆனால் இது வாயுக்களிலே மிகவும் குறைவு என்பதை குறிப்பிடுகிறது. அதைத்தான் நாம் இங்கே விளக்குறோம். அப்போ இதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும்? இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் இன் 1 second. இட் இஸ் டினோட்டட் பை நியூ. It is represented by the expression nu is equal to n lambda, where n is the frequency, lambda be the wavelength. அதிர்வெண்ணையும் அலைநீளத்தையும் பெருக்க கிடைப்பது அதனுடைய ஸ்பீட் ஆஃப் சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தோம்னா ஒளியினுடைய வேகம் என்பது ஒளியானது ஒரு வினாடியிலே பயணிக்கும் தொலைவு. இது நியூ என குறிக்கலாம். இச்சமன்பாடு நியூ இஸ் ஈக்குவல் டு n lambda. இங்கு n என்பது அதிர்வெண் மற்றும் லாம்டா என்பது அலைநீளமாகும். இதை பொறுத்து ஒளியினுடைய வேகம் மாறுபடுகிறது என்பதை தெளிவாக விளக்குகிறார்கள். அதற்கு உண்டான விளக்கப்படங்களும் நமக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. The speed of sound depends on the properties of the medium through which it travels, like temperature, pressure and humidity. In any medium, as the temperature increases, the speed of the sound also increases. For example, the speed of sound in air is 331 meters second to the power of -1 at 0 degree centigrade and 344 meters second to the power of -1 at 22 degree centigrade. The speed of the sound at a particular temperature in various medium as listed at a table. ஒளியினுடைய வேகமானது வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் போன்ற பண்புகளை பொறுத்து மாறுபடுகிறது. எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது ஒளியினுடைய வேகமும் அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டாக 0 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலே காற்றினுடைய ஒளியின் வேகம் 331 மீட்டர் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -1 மற்றும் 22 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலே 344 மீட்டர் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -1 ஆகும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையிலே பல்வேறு ஊடகங்களிலே ஒளியினுடைய வேகம் என்ன என்பதை அட்டவணை நமக்கு இங்கு தெளிவாக விளக்குகிறது என கூறுகிறார்கள். மொத்தமாக 3 நிலையில் தான் பொருள்கள் இருக்கிறது. ஒன்று திண்ப, திரவ, வாயு நிலையிலே இருக்கிறது. சாலிட்ல அலுமினியம், ஸ்டீலு, அயானு. லிக்விட்ல சீ வாட்டர், கடல் நீர், டிஸ்டில் வாட்டர், காய்ச்சி வடிகட்டிய நீர். கேஸஸ்ல ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதனுடைய ஸ்பீடு எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னா, சாலிட்ஸை பொறுத்தளவில் 6420, ஸ்டீலை பொறுத்தளவில் 5960, அயான் 5950, சீ வாட்டர் 1530, டிஸ்டில் வாட்டர் 1498, ஹைட்ரஜன் 1284, ஆக்சிஜன் 316. ஏன்னா அதனுடைய வேகத்தினுடைய அளவை மீட்டர் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -1 நமக்கு விவரித்திருக்கிறார்கள். Then the propagation of sound. We saw that the sound travel in a different medium with different speed. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ஒளி பரவாது. ஒளி வெவ்வேறு ஊடகங்களிலே வெவ்வேறு வேகங்களிலே பரவும் என்பதை நாம் இங்கே ஏற்கனவே பார்த்துட்டோம். Now let us see how it travels in a medium. எப்படி இது பரவுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். When a body vibrates, the particle of the medium in contact with the vibrating body is first displaced from its equilibrium position. If then exerts a force on an adjacent particle, this process continues in the medium till the sound reaches to ear of the person. அது ஒரு ஊடகத்திலே எவ்வாறு பயணிக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். ஒரு பொருள் அதிர்வுறும் பொழுது அதற்கு அருகில் உள்ள துகள்கள் நடுநிலை புள்ளிகளில் இருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து பின்னர் அது அருகிலுள்ள மற்றொரு துகள் மீது விசையை செலுத்தி ஒளியானது ஒருவருடைய செவிப்பறையை அடையும் வரை இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுகிறது. In order to understand this, let's consider a vibrating tuning fork. Vibrating a tuning fork moves forward. It pushes a compression air in front of it, creating a region of a high pressure. The region is called as a compression. இதை புரிந்து கொள்வதற்கு அதிர்வுறும் ஒரு இசைக்கவியை கருத்தில் கொள்ளலாம். ஒரு இசைக்கவி முன்னோக்கி நகரும் பொழுது அதற்கு முன்னர் உள்ள காற்றை அழுத்தி உயர் அழுத்த பகுதியை உருவாக்குகிறது. நமக்கு இங்கே புக்கில் படம் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியிலே இறுக்கங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது பின்னோக்கி நகரும் பொழுது குறைந்த அழுத்த பகுதியான தளர்ச்சிகளை ரேர்ஃபேக்ஷன் கொடுக்கிறது. இந்த இறுக்கங்களும் அழுத்தங்களும் ஒளி அலைகளை உருவாக்குகின்றன. அவை ஊடகம் வழியாக பரவுகிறது. This compression and rarefaction produces the sound wave which propagation through the medium.
ஏதேனும் ஒரு அலைகள் வழியாக, ஊடகத்தின் வழியாக பரவுகிறது. அதற்கு படங்கள் இங்கே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் ஆஃப் டியூனிங் ஃபோர்க்கு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதில் கம்ப்ரஷன் எங்கே இருக்குது, ரேர்ஃபேக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக நமக்கு இங்கே படங்கள் விளக்கப்பட்டிருக்குது. தென் த ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ். சவுண்ட் இன் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒலி என்பது ஒரு வகை ஆற்றல். இட் டிரான்ஸ்ஃபர்டு த்ரூ த ஏர் ஆர் எனி அதர் மீடியம் இன் தி ஃபார்ம் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ். வேறு ஊடகத்தின் வழியாக இயந்திர அலை வடிவத்திலே பரவுகிறது. ஒரு ஊடகத்தின் துகள் அதன் நடுநிலை புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக சீராக அதிர்வுறுவதால் அந்த ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கமே இயந்திர அலை எனப்படும். மெக்கானிக்கல் வேவ் is a disturbance which propagation in a medium due to the repeated periodic motion of the particles of the medium from their mean position. இயக்கமே இயந்திர அலை எனப்படும். துகள்களின் இந்த தொடர்பான அதிர்வு பிற துகள்களுக்கு பரவுகிறது. அதாவது ஆற்றல் ஒரு துகள்களிலிருந்து மற்றொரு துகள்களுக்கு அலை வடிவிலே பரவுகிறது. The distribution which is caused by the various of the particles is passed over the next particle. It means that energy is transferred from one particle to another particle in a wave motion. அலைகள் வாயிலாக ஒரு பார்ட்டிகிளிலிருந்து இன்னொரு பார்ட்டிகளுக்கு பரவுகிறது என்பதைத்தான் இது குறிக்கிறது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த வேவ் மோஷன். அலை இயக்கத்தினுடைய பண்புகள் எவ்வாறு உள்ளது? இந்த வேவ் மோஷன் ஒன்லி த எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்டு, நாட் த பார்ட்டிகல்ஸ். அலை இயக்கத்திலே ஆற்றல் மட்டும்தான் கடத்தப்படுது, ஆனால் துகள் இடம்பெறுவதில்லை. The velocity of the wave motion is different from the velocity of the vibrating particle. அலை இயக்கத்தினுடைய திசைவேகம் அதிர்வுறும் துகள்களுடைய திசைவேகத்திலிருந்து வேறுபடுகிறது. For the propagation of the mechanical wave, the medium must possess the properties of inertia, elasticity, uniform density and minimum friction among the particles. இயந்திர அலை பரவுவதற்கு ஊடகமானது நிலைமம், மீட்சித்தன்மை, ஒரே விதமான அடர்த்தி, மற்ற துகள்களுக்கு இடையே குறைந்த அளவு உராய்வு ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். These are the characteristics of the wave motion and it will be defined and it will be classified and it will be explained by the simple diagram. Types of mechanical wave. There are two types of mechanical wave. They are transverse wave and longitudinal wave. இயந்திர அலையினுடைய வகைப்பாடு இரண்டு வகையாக உள்ளது. ஒன்று குறுக்கலை, இன்னொன்று நெட்டலை. டிரான்ஸ்வர்ஸ் வேவ் குறுக்கலை, லாங்கிட்யூடினல் வேவ்ஸ் நெட்டலை என இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸை பிரித்ததில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அட் ஃபர்ஸ்ட் வி see the transverse wave. In a transverse wave, the particles of the medium vibrate in a direction which is perpendicular to the direction of the propagation of the wave. குறுக்கலையிலே துகள்கள் அதிர்வுறும் திசையானது அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். எடுத்துக்காட்டு, கம்பிகளிலே உருவாகும் அலைகள் மற்றும் ஒளி அலைகள் குறுக்கலைகள் திட மற்றும் திரவங்களில் மட்டுமே உருவாகும். எக்ஸாம்பிள், வேவ் ஸ்ட்ரிங்ஸ், லைட் வேவ்ஸ் எக்ஸெட்ரா. டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஒன்லி இன் எ சாலிட்ஸ் அண்ட் லிக்யூட். இது எங்கே நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக சொல்லிட்டாங்க. தென் வி see the longitudinal wave. Longitudinal wave, in a longitudinal wave is the particle of the medium vibrate in a direction which is parallel to the direction of the propagation. அங்க perpendicular, இங்க parallel. Propagation of the wave. Example, waves in spring, sound wave in a medium. Longitudinal waves are produced in a solids, liquids and also gases. நெட்டலையினுடைய துகள்கள் அலை பரவும் திசைக்கு இணையாக அதிர்வுறுகின்றன. எடுத்துக்காட்டு, நீரூற்றுகளுடைய அலைகள் மற்றும் ஒரு ஊடகத்திலே பரவும் ஒளி அலைகள் நெட்டலைகள். திடப்பொருள், திரவங்கள் மற்றும் வாயுக்களிலுமே இது உருவாகிறது என்பதை படம் வாயிலாகவும் விளக்கங்கள் வாயிலாகவும் நமக்கு விளக்கப்பட்டுள்ளது. Then the properties of sound. பண்புகள், ஒலியினுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கிறது? All sounds that we hear are not the same. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா பார்த்தோம்னா இல்லை, அந்த மாதிரி கிடையாது. There are some properties that differentiate one kind of sound from another. We will study about the properties. நீங்கள் கேட்கும் அனைத்து ஒலிகளும் ஒரே வகையை சார்ந்தவை அல்ல. ஒவ்வொரு ஒலியும் மற்றொன்றிலிருந்து வேறுபடுவதற்கு சில பண்புகள் காரணமாகின்றன. அவற்றை பற்றி தான் நாம் இங்கு காணப்போகின்றோம். அதிலே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது லவுட்னஸ், உரப்பு.
It is defined as the characteristics of the sound that enables us to distinguish a weak, feeble sound from a loud sound. மெல்லிய ஒலியை உரத்த ஒலியிலிருந்து வேறுபடுத்துவதற்கு உதவும் ஒலியினுடைய சிறப்பியல்பே உரப்பு என வரையறுக்கப்படுகிறது. ஒலியினுடைய உரப்பு அதனுடைய வீச்சை பொறுத்து அமைகிறது. The loudness of the sound depends on its amplitude. Higher the amplitude, louder will be the sound and vice versa. வீச்சு அதிகமாக இருக்கும் பொழுது ஒலி சப்தமும் அலையினுடைய வீச்சும் குறைவாக இருக்கும் பொழுது ஒலியினுடைய மெல்லியதாகவும் இருக்கும். When a drum is softly beaten, மெதுவாக அடிக்கிறான், a weak sound is produced. மெதுவாக அடிக்கும்போது மத்தளத்தை மெதுவாக தட்டினோம்னா மெல்லிய ஒலி தான் கேட்கும். However, it is beaten strongly, a loud sound is produced. The unit of loudness of sound is decibel. ஆனால் அது வலுவாக அடிக்கும் பொழுது உரத்த ஒலி உருவாகிறது. அந்த உரப்பினுடைய அலகு டெசிபிள் என அழைக்கப்படுகிறது, டிபி என அழைக்கப்படுகிறது. அதை பற்றி இங்கு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய படங்களும் அதனுடைய ஆம்பிளிடியூட் எப்படி இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. தென் வி சி த பிச், சுருதி அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு. த பிச் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சவுண்ட் that enable us to distinguish between the flat sound and a shrill sound. சுருதி என்பது ஒலியினுடைய சிறப்பியல்பு. இது ஒரு தளர்வான பிளாட் ஒலி மற்றும் கீச்சிடும் சிறில் ஒலியை வேறுபடுத்தி அறிய உதவுகிறது. Higher frequency of the sound, higher will be the pitch. High pitch adds shrillness to a sound. The sound produced by a whistle, a bell, flute and a violin are high pitch sounds. எது எதில் இருக்கும் அப்படின்றத சொல்லணும். சுருதி அதிகமாக இருக்கும், அதிக சுருதி ஒலிக்கு மென்மையை கொடுக்கிறது. விசில், மணி, புல்லாங்குழல் மற்றும் வயலின் ஆகியவற்றால் உருவாகும் ஒலி அதிக சுருதி கொண்ட ஒலியாக உள்ளது. பொதுவாக பார்த்தோம்னா நார்மலி த வாய்ஸ் ஆஃப் எ ஃபீமேல் ஹேஸ் எ ஹையர் பிச் than a male. That is why female's voice is shriller than the male's voice. Some examples of the low pitch of the sound are the roar of a lion and the beating of a drum. பொதுவாக ஒரு பெண்ணினுடைய குரல் ஆணின் குரலை விட அதிக சுருதி கொண்டதாக இருக்கும். அதனால்தான் ஒரு பெண்ணுடைய குரல் ஆணின் குரலை விட மென்மையானதாக உள்ளது என்பதையும், சிங்கத்தினுடைய கர்ஜனை மற்றும் மத்தளத்தின் ஓசை ஆகியவற்றை குறைந்த சுருதி ஒலிக்கு சில எடுத்துக்காட்டுகளாக நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Then the properties of sound. அதில் தேர்ட், குவாலிட்டி ஆஃப் டிம்பர். அதனுடைய தரம் எவ்வாறு உள்ளது? The quality of timber is a characteristic of the sound that enables us to distinguish between the two sounds that have a same pitch and amplitude. For example, in an orchestra, the sound produced by the mechanical musical instrument may have the same pitch and loudness, yet you can distinctly identify the sound produced by each instrument. நமக்கு தெரியும், தரம் என்பது ஒலியினுடைய மற்றொரு சிறப்பியல்பு ஆகும். ஒரே சுருதி மற்றும் வீச்சு கொண்ட இரண்டு ஒலிகளை வேறுபடுத்தி அறிய உதவுகிறது. உதாரணமாக, ஒரு இசைக்குழுவிலே சில இசைக்கருவிகளை உருவாக்கும் ஒலிகளுக்கு ஒரே சுருதி மற்றும் உரப்பு இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு கருவியும் உருவாக்கும் ஒலியை அதன் தரத்தின் மூலமே நீங்கள் தெளிவாக அடையாளம் காண முடியும். It can distinctly identify the sound produced by each instrument. அதனுடைய கருவியை உருவாக்கக்கூடிய ஒலியை கொண்டு தான் நம்மளால் அதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஆடிபிலிட்டி ரேஞ்ச். கேட்கக்கூடிய தன்மை மற்றும் வரம்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கணும். அக்கார்டிங் டு த ஃப்ரீக்வன்சி we can classify the sounds into 3 types. They are the audible sound, infrasonic sound, ultrasonic sound. ஒலி அதிர்வெண்ணை அடிப்படையிலே 3 வகையாக பிரிக்கலாம். அவை கேட்கக்கூடிய ஒலி, குற்றொலி, இன்ஃப்ராசோனிக் குற்றொலி, அல்ட்ராசோனிக் மீயொலி என அழைக்கப்படுகிறது. இப்போ ஆடிபிள் சவுண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆடிபிள் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா, சவுண்ட் வித் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங் ஃப்ரம் 20 to 20,000 ஹெர்ட்ஸ் இஸ் கால்ட் as a sonic sound or audible sound. Sound with the frequency range alone can be heard by the human being. Human ears cannot hear sound with frequencies below 20 Hz and above 20,000 Hz. So the above range is called as a audible range of sound. அதாவது சொல்கிறாங்க, 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒலியை சோனிக் அல்லது ஒலி கேட்கக்கூடிய ஒலியின் பேர்.
குறிப்பிட்ட இந்த அதிர்வெண்ணுடைய ஒலிகளை மட்டுமே மனிதர்களால் கேட்க முடியும், மனிதர் காதுகளால் கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தாலும் சரி, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தாலும் சரி, ஒலியை மனிதர்களால் கேட்க முடியாது. இந்த வரம்பு கேட்கக்கூடிய ஒலியினுடைய வரம்பு. ஸோ த above range is called as a audible range of the sound அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இன்ஃப்ராசோனிக் குற்றொலி. A sound with a frequency below 20 Hz called as a subsonic or infrasonic sound in பேரு. Humans cannot be hear the sound of these frequencies, but some animals like dog, dolphin, etc. can hear uses the infrasonic sounds, or it is employed in the earth monitoring system. It is also used in the study of the mechanism of the human heart. 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அதிர்வெண் கொண்ட ஒலி குற்றொலி. இது இன்ஃப்ராசோனிக்னு நம்ம அழைக்கிறோம். இந்த ஒலியை மனிதர் காதுகளால் கேட்க முடியாது, ஆனால் நாய், டால்ஃபின் போன்ற சில விலங்குகள் இந்த அதிர்வெண் கொண்ட ஒலியை கேட்க முடியும். இது எங்கே இருக்குது பொதுவாக அப்படின்னா கண்காணிப்பு அமைப்புகளிலே பயன்படுத்தப்படுகிறது. மனித இதயத்தினுடைய அமைப்பை அறிவதற்கும் உதவுகிறது. Then we see the ultrasonic sound. Ultrasonic sound அப்படிங்கிறது மீயொலி. மீயொலியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சவுண்ட் வித் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 20,000 ஹெர்ட்ஸ். 20,000 அதிர்வெண்ணுக்கு மேலே ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லி பேர். அனிமல்ஸ் சச் as பேட்ஸ், டாக்ஸ், டால்ஃபின்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஏபிள் டு ஹியர் certain ultrasonic sounds as well. Some of the use of the ultrasonic sounds are, it is extensively used in medical applications like sonogram. It is used in the sonar system to detect the depth the sea and detect the enemy of submarine. It is also employed to dishwashers. Another important applications of the ultrasound in the Galton's whistles. This whistle is inaudible to human ear, but it can be heard by the dogs. It is used to train the dogs for investigation. 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி மீயொலி என அழைக்கப்படுகிறது. வௌவால்கள், நாய்கள், டால்ஃபின்கள் போன்ற விலங்குகள் சில மீயொலிகளை கேட்க முடிகிறது. மீயொலிகள் பல்வேறு பயன்களை கொடுக்கிறது. இது சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்தப்படுகிறது. சோனார் அமைப்பில் கடலினுடைய ஆழத்தை கண்டறியவும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியவும் பயன்படுத்தப்படுகிறது. பாத்திரம் கழுவும் இயந்திரங்களிலே இந்த ஒலி பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ எம்ப்ளாய்டு பை டிஷ்வாஷர்ஸ். மீயொலியினுடைய மற்றொரு முக்கியமான பயன்பாடு கால்டன் விசில் என்பதாகும். இந்த விசில் மனித செவிக்கு புலப்படாது, ஆனால் அதை நாய்களால் கேட்க முடியும். இது நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்படுகிறது என்பதின் வாயிலாக இந்த ஆடியபிலிட்டி ரேஞ்ச் என்கிற 3 விஷயங்களை நாம் இப்போ பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசைக்கருவிகள். இசைக்கருவிகளை பற்றி பார்க்க போனோம்னா சில ஒலிகள் செவிக்கு நிறைவு தருது. அதாவது சம் சவுண்ட்ஸ் ஆர் ப்ளீசிங் டு ஏர் அண்ட் மேக் அஸ் ஹாப்பி. த சவுண்ட் தட் ப்ரொவைட்ஸ் எ ப்ளீசிங் சென்சேஷன் டு ஏர் இஸ் கால்ட் ஆஸ் எ மியூசிக். மியூசிக் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் வைப்ரேஷன்ஸ். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் categorized into 4 types as given below. ஒரு 4 வகையாக இருக்குது சொல்கிறாங்க. wind instrument, reed instrument, stringed instrument, percussion instrument. சில ஒலிகள் செவிக்கு நிறைவு தந்து நம்மை மகிழ்விக்கின்றன. செவிக்கு மகிழ்ச்சியான உணர்வை தரும் ஒலி இசை என்று நாம் அழைக்கிறோம். சீரான அதிர்வுகளால் இசை உருவாக்கப்படுகிறது. இசைக்கருவிகளை 4 வகைகளாக பிரிக்கிறோம். அவை காற்று கருவிகள், நாணல் கருவிகள், கம்பி கருவிகள், தாள வாத்தியங்கள் என 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. இவைகள் எவ்வாறான தன்மைகளை பெற்றுள்ளது என்பதை we will see the next video. Until then, thank you so much.